Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் ட்ரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரைக்குடியில் உள்ள இன்னொரு செட்டிநாடு வீடை தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடை வந்து லக்ஷ்மி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, SASRM ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வீடை சுற்றி பார்க்குறதுக்கும் கட்டணம் ஒருத்தருக்கு 50 ரூபாய். இந்த வீட்டோட நிலக்காலம் நல்ல நுட்பமாக வடிவமைச்சிருக்காங்க, பர்மா தேக்கால ஆனது. VVR ஹவுஸ் அளவுக்கு கிராண்ட் கிடையாது, ஆனால் இங்கே யானை தந்தத்தாலான ஒரு சில சிலைகளை அவங்களோட முன்வாசல் நிலக்காலில் வச்சிருக்கிறத பார்க்கலாம். இங்க உள்ள எல்லா வீடுகளிலுமே வாசலுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறதுக்கு முன்னாடியே 2 பக்கமும் பெரிய திண்ணை இருக்கு. வாசலுக்குள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா கூட 2 பக்கமும் பெரிய திண்ணை தான் இருக்கு. உள்ள போன உடனே லெஃப்ட் சைட்ல இருக்கிற திண்ணை மாதிரி இருக்கிற ஏரியால தான் இந்த பெரிய ஆர்கனை வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய கபோர்டு இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைட் பகுதியில டேபிள் சேர் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஆர்கன் இருக்கிறத பார்த்தோம். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதை வந்து வளவுன்னு சொல்றாங்க. இந்த செட்டிநாடு வீடுகள்லாம் நல்ல காற்றோட்டமா நல்ல சூரிய வெளிச்சம்லாம் உள்ள வர மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் கல்யாணம் கூட இந்த இடங்கள்ல தான் நடக்குமா. இந்த வீட்டில் அந்த வீட்டுடைய ஓனர்ஸ் உடைய நிறைய போட்டோஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா இந்த வீட்டுடைய கடைசி பரம்பரையில இருக்கவங்க சென்னையில இருக்கிறதாவும் சொன்னாங்க. எங்க பின்னாடி இருக்கிற போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோல இருக்கவங்க தான் கடைசி பரம்பரைன்னு சொன்னாங்க. அந்த போட்டோல இருக்க சின்ன பிள்ளைங்களே இப்போ பெருசாகி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த செட்டிநாடு வீடெல்லாம் 2 பக்கமும் சிமெட்ரிக்கலா கட்டியிருப்பாங்களாம். இந்த பக்கம் எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அதே போல அடுத்த பக்கமும் ரூம்ஸ் இருக்குமா. அந்த காலத்துல எல்லாமே கூட்டு குடும்பங்கள் தான். கீழே இருக்க ரூம்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டோர் ரூம்ஸா. அந்த இடத்துல தான் அவங்க பர்சனல் பிலாங்கிங்ஸை அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அவங்களோட பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா. நம்ம இப்போ மேலே போயிட்டு அங்கே ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்ட்டு சுற்றி பார்க்கலாம். இது 150 வருட பழமையான பாரம்பரிய வீடுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க இந்த வீட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள்லாம் அந்த மாதிரி. வீடுடைய சுவர்கள்லாம் வந்து சுண்ணாம்பும் முட்டையுடைய வெள்ளைக்கருவும் பயன்படுத்தி தான் அவங்க அந்த காரை பூசியிருப்பாங்களாம். அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியா. அதனாலதான் இந்த ஊருக்கு காரைக்குடின்னே பேர் வந்துச்சான். அது மட்டும் இல்ல, இங்க வாழ்ந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகளாம், மிக பணக்காரர்களாம். காரைக்குடி பகுதியை செட்டிநாடுன்னு சொல்றாங்க. செட்டிநாடுல இருக்கிறவங்க வந்து செட்டியார்ஸா இருக்கிறாங்க. செட்டியார்ஸா இருக்கவங்க தான் மிக பணக்காரர்களாகவும் வியாபாரிகளாகவும் வாழ்ந்திருக்காங்க. செட்டிநாடு பகுதியில உள்ள ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வீட்லயே இருக்க மாட்டாங்களாம். வியாபாரத்துக்காக வெளிநாடு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் வீட்டுக்கு வெளியே அவ்வளோ பெரிய திண்ணை கட்டி வச்சிருக்காங்களாம். அங்கதான் அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் சாயங்கால நேரத்திலையும் பொழுதுபோக்குக்காக அங்க உட்காந்து பேசுறது, பூ கட்டுறது, பல்லாங்குழி விளையாடுறது, பாண்டி விளையாடுறதுன்ட்டு ஈடுபடுவாங்களாம். ஆண்கள் வியாபாரத்துல இருந்து திரும்பி வரும்போது பர்மா தேக்கு, பெல்ஜியம் கிளாஸ், யானை தந்தம் அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்களாம். இங்க வந்து அதை பண்படுத்தி வியாபாரத்துக்காகவும் தன்னோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திப்பாங்களாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளிப்ல கீழே பாருங்களேன், அந்த டைல்ஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லா வித்தியாசமா போட்டிருக்காங்கன்னு. எல்லாமே பக்கத்துல ஆத்தங்குடின்ற ஒரு டைல்ஸ் வியாபாரம் பண்ற ஏரியா இருக்கு, அங்கிருந்து வாங்கி போட்டிருக்காங்க. அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆத்தங்குடி வந்து டைல்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். உள்ளெல்லாம் ரூம்ஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்க. மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்வைக்கு ஓப்பன் பண்ணி விடப்படலை. கீழே இருக்க ரூம்ஸுமே பார்வைக்கு இல்லை. மேலே இருக்க ரூம்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க முடியுது. எல்லா ரூம்ஸுமே பெருசா இருக்குது. இந்த ரூம்ஸ் வீடு முழுக்கவே சினிமா நாடகம்லாம் எடுக்கிறதுக்கு வாடகைக்கு விடப்படுதுன்ட்டு சொல்றாங்க. இது இங்க இருந்த ஓனரோ இல்ல இங்க எங்களை கைட் பண்ணவங்களோ சொன்ன விஷயம் கிடையாது. ஆனா நாங்க கேள்விப்பட்டதுதான். சண்டைக்கோழின்ற படமும் மெட்டியொலின்ற நாடகமும் இந்த வீட்டுல தான் எடுக்கப்பட்டதாம். ஒருவேளை நீங்க அந்த படம் அந்த நாடகம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த வீட்டுல இப்போ இருக்கவங்க ஓனரா இல்ல ஓனர் இந்த வீட்டை பார்த்துக்க சொல்லி இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இவங்க இன்னொரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்து அவங்கள வந்து கைடா பயன்படுத்துறாங்க. கைடு வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் எங்களை போய் சுற்றி பார்க்க சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கப்புள் சொன்னல, அவங்க உள்ளே வந்த உடனே காசு மட்டும் கலெக்ட் பண்ணாங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு சொல்லலை, அவங்கள பற்றியோ இல்லை இந்த வீட்டை பற்றியோ. இப்போ நம்ம மேலே சுற்றி பார்த்தாச்சு. மேலே வியூ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மேலே வந்து பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் கீழே போயிட்டு கீழே அந்த நடைப்பகுதிக்கு உள்ளே இருக்கிற சில அறைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். பின்னால இந்த மாதிரி ஒரு பெரிய அறை இருக்கு. இந்த அறையை எதுக்கு பயன்படுத்தினாங்க அந்த காலத்துலன்னு தெரியல.
ஆனால் அவங்க கபோர்ட்ஸை பற்றி சொல்லும்போது இந்த பெரிய கபோர்ட்ஸில் பில்லோஸ் மேட்ரஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க பயன்படுத்தினாங்கன்ட்டு மென்ஷன் பண்ணாங்க. இந்த ரூமுக்கும் பின்னால் தான் கிச்சன் இருக்குது. கிச்சனும் நல்லா பெருசாக இருந்தது. கிச்சனில் நிறைய அடுப்புகள் இருக்குது. ஸ்டோர் ரூம்ஸ் கூட இருக்குது கிச்சன்லையும். அந்த காலத்தில் நிறைய பிரான்ஸ் ஐட்டம்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க போல. மழை நீர் சேகரிப்புக்காக பெரிய பெரிய பாத்திரங்கள் அங்கே இருந்தது. அது மேலெல்லாம் காட்டன் துணி போட்டு மூடி இருக்காங்க. அந்த துணி தூசி உள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த செட்டிநாடு வீடை சுற்றி பார்த்துருப்பீங்க முழுசான்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கோன்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் இது 2வது வீடு. இது போல் நிறைய செட்டிநாடு வீடுகள் இருக்குது. இன்னும் நிறைய வீடுகளை நாங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்குது. வித்தியாசம் என்னன்னா ஒவ்வொரு வியாபாரிகளும் அவங்க பண பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீடுகளை அலங்கரிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் அடுத்ததாக 2 பேலஸை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ராவல் விளாக்ஸ் விரும்புகிற உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் ட்ராவல் விளாக்ஸ் விரும்புகிறவங்களா இருந்தால் இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.